வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர் சுத்தி பாருங்க எவ்வளவு தண்ணி கிடக்கு பாருங்க. என்னடா தண்ணி கிடக்குன்னு பாக்குறீங்களா? வெண்ணும் இல்லைங்க, ஒரு மழை வெள்ளம் தாங்க. ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இப்போதாங்க பார்க்குறேன். எங்கள் ஏரியாவை சைடு அதுவும் மணல் பகுதி தாங்க அதிகம். அதுலேயும் இவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு பாருங்க. அதாவது எங்கள் இதில் ஒரு சின்ன ஓடை ஒன்று இருக்குது, அது மூலம் வந்த தண்ணி இது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த தண்ணி இது ஃபுல்லாக. அது அந்த தண்ணியை இந்த ஓடைக்கு மாற்றி விட்டனால இவ்வளோ தண்ணி இங்கிட்டு வந்துச்சுங்க. இப்போ அந்த ஓடையை தான் பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ள போயிட்டுருக்கிறேன். ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, அந்த ஓடை எந்த மாதிரி இருக்குன்னு போட்டு பாருங்கள். அதனால தான் ஏன்னா எங்கள் பகுதியில் அதிக கருவேல மரங்கள் இருக்குங்க. சுற்றி பார்த்தா கருவேல மரம் மட்டும்தாங்க இருக்கும் அதிகமாக பார்த்தா. ஒரு வழியே இந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்து அந்த ஓடையை தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ தண்ணி வந்து ஒரு பயன் இல்லைங்க, அதை தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு வழியாக நம்ம அந்த ஓடைக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் அந்த ஓடை. அதாவது எங்கள் பகுதியில் இது மட்டும்தாங்க நீர் ஆதாரங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த வழித்தடத்தை ஓடி தான் அங்கிட்ட அந்த கரைக்கு போக முடியும். இந்த தடம் மட்டும் வெறும் மண்ணாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல போகலாம். அது சுற்றி ஃபுல்லாக கருவேல மரம் தாங்க. வெறும் சகதி தான், அங்கிட்டு போக முடியாது. பாருங்க, இதை சுற்றி ஃபுல்லாக கருவேல மரம் தான். இந்த கருவேல மரம் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கனால இந்த தண்ணி யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கருவேல மரங்களை இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பூர் ஊராட்சி. இந்த கருவேல மரங்களை இதை ஃபுல்லாக அகற்றிட்டாங்கன்னா, இதை அகற்றிட்டு ஒரு அடி 2 அடிக்கு நல்லா தோண்டி விட்டாங்கன்னா, அந்த அடுத்த ஆண்டு இதில் ஃபுல்லாக தண்ணி கட்டியிருக்கு. இந்த ஃபுல்லாக கிராம மக்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இது ஆனால் இந்த இவ்வளோ தண்ணி கட்டி இது ஒரு ஆளும் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஃபுல்லாக முள் தான் இருக்குது. அந்த கருவேல மரங்கள் இருக்கிறனால அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் இதை வந்து ரெடி பண்ணால் இது விவசாயத்தையும் தேவைப்படும். ஏன்னா இது இந்த அந்த அறத்துக்கு போனோம்னா விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் இது ஒரு மாதம் அளவு தான் இந்த தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே வத்திரும். ஏன்னா இந்த ஆழமே கிடையாது, வெறும் தரை மட்டும்தான், தரை அளவு மட்டும்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. அரசாங்கம் மூலம் இது ரெடி பண்ணி தரணும். ஏன்னா நீராதாரம்னு அங்கிட்டு கடல் பகுதியாக இருக்குது, அதை கடல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த நீராதாரம் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு ஓடை, குளமோ கொட்டையோ எதுவுமே கிடையாது, வெறும் தரவா பகுதி மட்டும்தான். இதை பாருங்கள், ஃபுல்லாக கருவேல மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டேன். இது அடுத்தாண்டு இது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ கிராமத்துக்கும் நல்ல யூஸ் ஆகுங்க. மினிமம் ஒரு 10-20 கிராமங்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தண்ணி இருந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு.